இந்த சினிமால நடிக்கும் எவ்வளவு பேர் தனி மனிதன் ஒழுக்கம் இருக்குதுன்னா, ஒரு பப்ளிக் லைஃப் வரும்போது கண்டிப்பா தனி மனிதன் ஒழுக்கம் இருக்கணும். இந்த பொது வாழ்க்கைக்கு வரணும்னு சொன்னா, இது வந்துட்டு உங்களோட ஆடம்பரத்துக்கும், உங்களோட அகங்காரத்துக்கும், உங்களோட இந்த பவரோட போதைக்கும் காட்டுறதுக்காக நீங்க வரீங்கன்னா, ப்ளீஸ் நீங்க யாரும் வராதீங்க. ஏனென்றால், இது இப்ப போட்டி ஆயிடுச்சு. இப்ப என்ன விஜய் வந்ததுல இருந்து எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க, அவங்க வந்து ஜெயிச்சுட்டு போனாரு. தனுஷ் will come and do service. I am not against it. தனுஷ் வந்து மக்களுக்காக சேவை பண்ணா நாங்க வரவேற்கிறோம். ஆனால் நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டா குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி அவங்க எங்களுக்கு தேவையில்ல. அந்த மாதிரி சினிமாக்காரங்க தான் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ற பட்சத்துல நிஜமாவே மக்களுக்காக சேவை பண்றவங்க we have no issues. எப்படி இருக்கும்னு சொல்றதெல்லாம் நம்ம இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேரும் வந்துட்டு அட்லீஸ்ட் ஐ திங்க் தேர் இஸ் a little more maturity with தனுஷ். தனுஷ் ஓட பேச்செல்லாம் கொஞ்சம் மோர் மெச்சூரா இருக்கும் அண்ட் பிஹேவியர் ஆல்சோ. அப்ப அந்த இளைஞர்கள் ஒரு சிலர் கூட பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு அவங்களே அதே மோடியை தூக்கி எறிய ரெடியா இருக்கு. அப்ப வந்துட்டு மக்களும் வந்துட்டு ரொம்ப நீங்க அவங்கள சோதிச்சீங்கன்னா அவங்க வந்துட்டு போராட்டம்னு ரோட்டுக்கு வந்துட்டாங்கன்னா போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி கீதா அவர்கள். வாங்க பேசுவோம். வணக்கம் மேம். வணக்கம் சுரேஷ். மேம், நடிகர் தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பல நடிகர்கள் வந்து அரசியல் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம்? முதல் தனுஷ் அவர்கள் அரசியல் வரப்போறாரா என்ன? அரசியலுக்கு யாருமே வரலாம். அது வந்துட்டு நம்ம யாருமே இவங்க வரக்கூடாது இவங்க வரலாம்னு சொல்றதுக்கு நம்ம யாருக்குமே ரைட் கிடையாது. பட் உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது. யாரோ ஒருத்தர் வந்துட்டான்னு சொல்லிட்டு அதுக்காக ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டு கொண்டு வருகிறார்களானால் இவங்களை எல்லாம் எப்படி மக்கள் பாமர மக்கள் சந்திப்பார்கள்? 1. 2வது, நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து எந்த ஒரு பதவிக்கும் ஒரு கொஞ்சம் அந்த படிப்பறிவு இருக்கணும். ஒரு பேசிக் டிகிரி. ஏனென்றால் இப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் பண்ணணுமோ இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா அதுக்கு ஒரு தகுதி கேட்கறாங்க. இந்த படிச்சிருக்கணும் இப்படி இருக்கணும். இந்த இப்போ விஜய் ஆட்டும் சரி தனுஷ் ஆட்டும் சரி அவங்களோட பேக்ரவுண்ட் ஆஃப் எஜுகேஷன் என்னன்னா அவங்க எல்லாருமே ஐ திங்க் ஒன்லி 10th or 12th ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான் அவங்களோட படிப்பறிவு. அப்ப அவங்களுக்கு என்ன வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதை பத்தி என்ன அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, டெக்னிக்கல் இது என்ன நாலேஜ் இருக்குன்னா அது இல்ல. So this is my personal. காமராஜர் அவர்கள், கக்கன் அவர்களே நீங்க எடுத்துக்கலாம். அவங்க வந்து பெரிய படி படிக்கல. ஆனா மக்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களோட பத்தி புரிஞ்சுட்டா போதாதா? இல்ல. என்னன்னா நீங்க எல்லாரும் காமராஜ் சொல்லிட்டு இருக்கீங்க. அன்றைக்கு இந்த மாதிரி ஊடகங்களும் கிடையாது. காமராஜ் வந்து நிஜமாவே எல்லாமே நல்லது செய்தார்கள். இப்ப ஒரு சிலர் அவரை கிரிட்டிசைஸ் பண்றவங்களும் இருக்காங்க. ஓகே. அப்ப வந்து எனக்கு வந்த தகவல் வந்து நான் ஒரு நாள் ராஜாஜியோட ஒரு சீனியர் அவரோட செக்ரட்டரி ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல ஐ திங்க் இட் வாஸ் இந்த பிரசிடென்ட் வீட்டுல பார்த்தேன். ஓகே. அப்ப அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா அந்த ஸ்கீம்ஸ் என்னெல்லாமே காமராஜ் அனௌன்ஸ் பண்ணாரோ அதெல்லாமே ராஜாஜியோட பிளான். ராஜாஜி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணது. அது வந்து காமராஜ் யூட்டிலைஸ் பண்ண இட்ஸ் ஓகே. யூட்டிலைஸ் பண்ற பத்தி தப்பு கிடையாது. ஆனா எடுத்ததுக்கெல்லாம் காமராஜ் ஒரு படிக்காதவனா அப்ப எதுக்கு இந்த படிப்பு? யாருக்குமே படிப்பு வேணாமே. ஏன் ஐஏஎஸ் எல்லாம் படிக்கணும்? எல்லாருமே யாரோ 5ஆம் கிளாஸும் 6ஆம் கிளாஸுமே ஐஏஎஸ் ஆகலாமே. அது வந்து ஒரு கிரைட்டீரியா கிடையாது. அந்த காலகட்டம் முடிஞ்சு விட்டது. இப்ப இந்த காலகட்டத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக் எஜுகேஷன் கண்டிப்பா இருக்கணும். ஏதோ ஒரு டிகிரி ஆனால் இருக்கணும். ஓகே. சும்மா வந்து 2ஆம் கிளாஸ் படிச்சவனோ 3ஆம் கிளாஸ் படிச்சவனோ ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகுதா அந்த நாடு எப்படி உருப்படும்? ஐம் சாரி ஐ ஹேவ் டு சே திஸ். இப்போ வந்துட்டு போன காலகட்டத்தில் சசிகலா வந்து சிஎம்ஆ வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிச்சு. ஆக்சுவலி அந்த அம்மா ஆயிருக்கும். பட் ஏதோ இது அந்த பொம்பளை எவ்வளவு படிச்சிருக்கு? 3ஆம் கிளாஸ். அப்ப இந்த 3ஆம் கிளாஸ் படிச்சவன் போன ஒரு ஆட்சியிலும் இந்த அதிமுக ஆட்சியில தான் அந்த மேல் தட் இஸ் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு வந்து படிப்பே இல்லாத. அப்ப இவங்க எல்லாம் என்ன நாலேஜோட இவங்க வேலை செய்வாங்க? என்ன படிப்பு எஜுகேஷன் சைட்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க? இதெல்லாம் ரொம்ப இருக்குது. இதெல்லாம் பேசிடலாம். காமராஜ் படிக்கல, கக்கன் படிக்கல. நோ, அதெல்லாம் அந்த காலம் முடிந்து விட்டது. அப்படின்னா அது வேற காலம். அதெல்லாம் வேற காலம். ஈவன் அட்வைஸ் அது கூட ராங் தான்.
பட் வந்துட்டு இப்ப அப்ப ஏன் ஸ்கூல் இருக்கணும், எதுக்கு காலேஜ் இருக்கணும், எதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கணும், எதுக்கு எதுவுமே இல்லாமயே பண்ணிட்டு போலாமே, தேவையில்லையே. ஓகேவா. ஆனா இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து சினிமா நடிகரை தான் ஒரு தலைவரா ஏத்துக்க வந்து தயாரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ சொல்லுங்க. இளைஞர்கள் எல்லாருமே இந்த சினிமா ஒரு போதை, சினிமா இஸ் ஆல்சோ போதை. அதுமே ஒரு போதை கல்ச்சர் தான். அவங்க வந்துட்டு அத ஃபாலோ பண்றாங்க. இதுல வந்து இந்த சினிமால நடிக்கும் எவ்வளவு பேர் தனி மனிதன் ஒழுக்கம் இருக்குதுன்னா, ஒரு பப்ளிக் லைஃப்க்கு வரும்போது கண்டிப்பா தனி மனிதன் ஒழுக்கம் இருக்கணும். அவங்க அவங்க பெர்சனல் லைஃப்ல எது பண்ணாலும் வேற டைம்ல யாரும் பேச மாட்டாங்க. ஆனா, அவங்க வந்து இந்த மாதிரி நான் சிஎம்மா வரணும், மினிஸ்டரா வரணும் இப்படிலாம் பண்ணும்போது, அவங்களோட தனி மனிதன் ஒழுக்கத்த பத்தி மக்கள் கண்டிப்பா பேசுவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த மனசும் இருக்கணும். அந்த உறுதி இருக்கணும். இதெல்லாம் நடக்கும். நம்ம இத எப்படி எதிர்கொள்வோம்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் இருக்கணும். ஆனா அந்த காலகட்டமும் ராங் தான். எம்ஜிஆர தேர்ந்தெடுத்ததும் தப்பு தான். இல்ல மேம், மக்களுக்கு சேவை செய்யணும், நான் அரசுல போட்டின்னு நினைக்கிறது தப்பா? அது நான் சினிமா நடிகரா தான் யார் அது தவறா? கிடையாது. நினைக்கிறது தப்பு கிடையாது. வரதும் தப்பு கிடையாது. பட் நீ செய்யறியா? இப்போ வந்து தனுஷ் வந்து டு ஐ ஹேவ் தனுஷ் இப்ப நீங்க எனக்கு ஃபோன் அடிக்கிறீங்க. உங்க மாதிரில நெறைய பேர் பப்ளிக்ல எனக்கு ஃபோன் அடிச்சு எவ்ளோ ஹெல்ப் கேட்பாங்க. எவ்ளோ ஹெல்ப். ஒண்ணு வந்து படிப்பு கேட்பாங்க, ஒண்ணு ஹாஸ்பிட்டல் கேட்பாங்க, இல்லாட்டி வேலை கேட்பாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே நான் ஹெல்ப் பண்ணேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு. ஓகே. அப்ப வந்து இந்த இந்த பீப்பிள் இவங்களும் சோசியல் சர்வீஸ் பண்ண தானே வராங்க. பப்ளிக் லைஃப் இஸ் சோசியல் சர்வீஸ். பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் வந்தவங்க சோசியல் சர்வீஸ். அப்ப எவ்வளவு பேர் இவங்களை சந்திக்க முடியும், எவ்வளவு பேருக்கு இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, இவ்வளவு பேசுறாங்கல்ல. அப்போ வந்து எங்க மாதிரி ஆட்களை கூப்பிட்டு பேசுறாங்க. நாங்க எவ்வளவு அட்வைஸ் கொடுப்போம், ஐடியாஸ் கொடுப்போம். அதை ஏத்துப்பாங்களா, ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எங்களை எல்லாம் தேவையில்லை. ஆகையால இந்த பொது வாழ்க்கைக்கு வரணும்னு சொன்னா இது வந்துட்டு உங்களோட ஆடம்பரத்துக்கும், உங்களோட அகங்காரத்துக்கும், உங்களோட இந்த பவரோட போதைக்கும் காட்டுறதுக்காக நீங்க வரீங்கன்னா ப்ளீஸ் நீங்க யாரும் வராதீங்க. ஏனென்றால் இது இப்ப போட்டி ஆயிடுச்சு. இப்ப என்ன விஜய் வந்ததுல இருந்து எல்லாரும் நினைச்சிருக்காங்க அவங்க வந்து ஜெயிச்சுட்டு போனார். விஜயவே எவ்வளவு நாள் நீடிக்க போறான்னு சொல்லி பார்க்கலாங்க. ஏனென்றால் இப்ப வந்து மக்கள் கொந்தளித்தார்களா, நீங்க உங்களுக்கு புரியல. இப்ப நான் ஒரு காணொலி டீசெண்டா காலையில பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஸ்டூடெண்ட் அவன் சொல்றான், நானும் இந்த விஜய்க்கு ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு நானும் ஓட் போட்டவன் தான். ஆனா எங்க மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது இப்ப இந்த நீட் பிரச்சனையில இந்த விஜய் வந்து ஒரு வார்த்தை இன்னும் பேசல. அவங்களுக்கு அங்க வந்து ஏன் அந்த மாற்றம் தனுஷ் அவர்கள் வரக்கூடாதா? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல மேம், இப்ப இந்த ஆட்சி நமக்கு எத்தன மாசம் இருக்கும்னு தெரியாது அப்படின்றீங்க. இப்ப இத ஆமா. பார்த்துட்டு அடுத்த கட்டம் ஏன் தனுஷ் அவர்களை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது அப்படின்னு இளைஞர்கள் நினைக்க கூடாதா? தனுஷ் will come and do service. I am not against it. தனுஷ் வந்து மக்களுக்காக சேவை பண்ணா நாங்க வரவேற்கிறோம். ஆனால் எவ்வளவு தனுஷ போய் பார்க்க முடியும்? இப்ப விஜய் யாருமே சந்திக்க முடியாது. அவங்க கட்சிக்காரங்களே சந்திக்க முடியாது. இந்த அதிமுக எவ்வளவு மந்திரிகள் போயிருக்காங்க, யாருன்னா இப்ப சந்திக்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் பர்சனல் லைஃப் ஸ்டைல். சினிமா நடிகர்கள் அரசியல் வரவங்க ஏன் இந்த விமர்சனங்கள் வருது? எம்ஜிஆர் காலம் தொட்டு இப்ப வரைக்குமே சினிமா நடிகர்கள் அரசியல் வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரி விமர்சனம். ஏன் சினிமாக்காரங்க அரசியல் வரணும் வரணும் வரணும்? அது ஏன்? I had lot of differences of opinion with கலைஞர். ஆனா கலைஞர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டா அப்பாயின்மெண்ட்டும் கொடுப்பாங்க, போன் பண்ணி பேசுவாங்க, மரியாதையா அவங்க வீட்டுல உட்கார வச்சு, இல்லாட்டி அவங்க கட்சி ஆபீஸ்ல உட்கார வச்சு மரியாதையா ட்ரீட் பண்ணுவாங்க. அதே ஜெயலலிதா கிடையாது. ஓகே, ஷீஸ் மை நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் பட் வாட்டெவர் அந்த அம்மா தப்பு பண்ணா தப்பு தான். அதே மாதிரி நான் வந்து எம்ஜிஆரை பத்தி யாரும் தப்பா பேசுனதில்ல அந்த விஷயத்துல. எம்ஜிஆர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க எல்லாரும் சொல்றாங்க. பட் நான் ஐ ஹவ் நாட் மெட் எம்ஜிஆர். ஸோ பட் யூ ஹவ் ஹர்ட். அப்ப இந்த அரசியல் இந்த சினிமால இருந்து வருது. ஈவன் ஜெயலலிதா யார் மீட் பண்ண முடிஞ்சது? அந்த சசிகலா டிசைட் பண்ணாதான் அந்த அம்மாவை பார்க்க முடியும். அப்ப இப்ப இந்த விஜய் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ விஜய் வந்திருக்குது. இந்த விஜய் எவ்வளவு பேர் சந்திக்க முடியுது? இப்போ நான் வந்து எனக்கும் படிப்பறிப்பு இருக்குது, எனக்கும் வசதி இருக்குது, பணம் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, எல்லாம் இருக்குது. நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி அவங்க எங்களுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி சினிமாக்காரங்க தான் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ற பட்சத்துல நிஜமாவே மக்களுக்காக சேவை பண்றவங்க we have no issues. இன்னொரு கேள்வி மேம், இப்ப என்ன ஒரு தகவல் டாக் போயிட்டு இருக்குன்னா, அடுத்த வர சட்டமன்ற எலெக்ஷன்லயோ இல்ல அடுத்த ஆண்டு வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் தனுஷ் அவர்கள் வந்து களமிறக்க போறாரு, அவரோட ஃபேன்ஸ் வந்து வேட்பாளர் நிக்க போறாங்க அப்படின்னு. ஒருவேளை தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்கன்னா விஜய் வெர்சஸ் தனுஷ் இந்த அரசியல் எப்படி இருக்கும் மேம்? எப்படி இருக்கும்னு சொல்றதெல்லாம் நம்ம இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு பேரும் வந்து அட்லீஸ்ட் ஐ திங்க் தேர் இஸ் a little more maturity with தனுஷ். தனுஷோட பேச்செல்லாம் கொஞ்சம் மோர் மெச்சூரா இருக்கும் அண்ட் பிஹேவியர் ஆல்சோ. பிகாஸ் எனக்கு வந்து என்னோட தலைவர், என் நாட்டை ஆளும் ஒரு முதலமைச்சர்
ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும், மக்களுக்கு சேவை பண்ணணும். அந்த மாதிரி ஆட்கள நான் விரும்புறேன் தவிர்த்துட்டு, இந்த மாதிரி பகுத்தறிவு இல்லாதவங்க, அதுக்கப்புறம் போதை இந்த இதுல என்ன சொல்றது, அகங்காரத்தில் இருக்கும் நபர்கள் எங்களுக்கு தேவையில்லை. இந்த நாட்டுக்கும் தேவையில்லை. ஜஸ்ட் நாட் ஃபார் மீ. ஓகே. இன்னொரு இன்னைக்கு அந்த இளைஞர்களே யார் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்களோ, அவங்களே உன்னை பத்தி இப்ப இன்னைக்கு விமர்சிக்கிறாங்களே, அவங்க வந்து வருத்தப்படுறாங்க. நாங்க ஏன் உனக்கு ஓட்டு போட்டோம்? ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு தான். இப்ப ஒண்ணுமில்லை. இதே மக்கள் இப்ப டெல்லியில யார் போராட்டம் பண்ணாங்க? முக்காவாசி இளைஞர்கள் தான். ஓகே. 90%. 10% there were other people also. அப்ப அந்த இளைஞர்கள் அந்த ஒரு சிலர் கூட பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கு அவங்களே அதே மோடியை தூக்கி எறிய ரெடியா இருக்கு. அப்ப வந்துட்டு மக்களும் வந்துட்டு ரொம்ப நீங்க அவங்கள சோதிச்சீங்கன்னா, அவங்க வந்துட்டு போராட்டம்னு ரோட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, எந்த ஒரு அரசாங்கமும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓகே மேம். நிறைவான ஒரு கேள்விங்க மேம். விஜய் அவர்களோட ஆஸ்தான ஜோதிடர் திரு ரிக்கிராதன் பண்டிட் வெற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, தனுஷ் அவர்கள் வந்து அரசியல் வர்றதுக்கான எல்லா அம்சமும் இருக்கு. அவர் ஜாதகத்துல வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்கேஸ் அவர் வந்து சட்டமன்ற தேர்தல் நின்னார் அப்படின்னா, திராவிட கட்சிகள்லாம் காணாமல் போயிரும் அப்படின்னு சொல்றாரு மேம். இத எப்படி பார்க்குறீங்க? அவர் ஜாதகத்துல இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல. நான் வந்து இந்த திராவிட கட்சிகள பத்தி நான் கவலைப்படல. ஏனென்றால், இந்த 50 60 வருஷமா வந்துட்டு தமிழ்நாட்டிலே ஊழல் பயங்கரமா இருக்கிறது. அது வந்து ஒரு திராவிட கட்சி டு அதர் திராவிட கட்சி. திராவிட கட்சிகள் ஒரு சில நல்லதும் கொண்டு வந்திருக்காங்க. சோசியல் ரிஃபார்ம்ஸ். அதையும் நம்ம பாராட்டணும். ஆனால் நெறைய வந்து அவங்க ஊழலும் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த ஊழலா சோசியல் ரிஃபார்ம்ஸ் சொன்னா இந்த ஊழல் தான் ஜாஸ்தியா தெரியுது. சோ இஃப் தே ஹேவ் டு அவங்க போகணும்ன்ற காலகட்டம் வந்தா கண்டிப்பா போகும். ஆனா மக்களுக்கும் சலிச்சு போச்சு இந்த திராவிடா சொல்லி. அதுக்காக தனுஷ் வந்து தனுஷ் வருவதனால இந்த 2 கட்சியும் காணாம போகும்ன்னு சொல்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இருக்கலாம். தனுஷ் எலக்ஷன் நல்லதுதான். நல்லது நடக்கட்டும். பட் அதே மாதிரி இவங்க வந்த உடனே ஒரே மாற்றம் வந்துரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தானா, இப்ப இந்த பசங்கள் யாரெல்லாம் விஜய் கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தாங்களோ, இப்ப அதே மாணவர்கள் அதே விஜயை பத்தி வருத்தப்பட்டு தூக்கி எறியவும் தயாரா இருக்காங்க. ஆகையால மக்களோட சக்தி வந்து மகேஷன் சக்தின்னு சொல்றது வந்து உண்மை. மக்கள் திரண்டுனாங்கன்னா இந்த சினிமாக்காரனா இருக்கட்டும், இந்த பெரிய பெருச்சாளிகள், அரசியல் பெருச்சாளிகளா இருக்கட்டும், மக்கள் டிசைட் பண்ணா அவங்க தூக்கி எறியவது ரொம்ப ஈஸி. ஒண்ணும் பெரிய கஷ்டம் கிடையாது. நன்றிங்க மேம். தொடர்ந்து நன்றி. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.